இந்த பாரு மாறப்பா, காலங்காத்தால 500 நோட்டா இருக்கு 1000 நோட்டா இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. போனி காசு இருந்தா சொல்லி டீ போட்டு தரேன். காலையில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிங்களா? 1000 எனக்கு நான் எங்கன்னா போவேன். நேற்று தான் பெரிய பண்ண வீட்டிலேருந்து பாடி வந்துச்சுல்ல, நல்லா அள்ளி கொடுத்துருப்பாங்கல்ல. அள்ளி கொடுக்குறதா? கிள்ளி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஏழையா இருக்கவங்க கூட காசு கடை வாங்கி காரியத்தை முடிச்சு கேட்டபடி கொடுத்துருவான். இந்த பணக்காரர் இருக்காங்களே, தான் பெருமை காட்டுறதுக்கு தேர் கட்ட பட்டாசு வைக்கணும் ஏகத்தையும் செலவு செய்வானுங்க. எங்கிட்ட தான் கஞ்சத்தனை காட்டுவானுங்க. அது எவ்வளவு இது எவ்வளவுன்ட்டு இருக்கிற கூலிலேயே பாதி தான் கொடுப்பானுங்க. அவங்க அலும்பு தாங்க முடியலன்னு. நீ சொல்றது வாஸ்தவம் தான் மாறப்பா. இந்த பணக்கார பையில இருக்கானுல நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போவானுங்க. போறதெல்லாம் தின்னுபிட்டு 100-200 டிப்ஸ் கொடுத்துட்டு வருவானுங்க. ஆனா இங்க வந்தா அது சரியில்லை இது சரியில்லை நோனாவிட்ட பேசிட்டு நல்லா ஒவ்வொரு முட்டை தின்னுபிட்டு 96 ரூபாய்க்கு பில்ல போடுவாங்க. மிச்ச 4 ரூபாய இருந்து வாங்காம போக மாட்டானுங்க. அந்த மாதிரி ஆளுகளை நான் சும்மா விடுறதே இல்லை. இந்த வருஷம் பால் ஊத்துனா சாமி கூட அடுத்த வருஷம் தான் வருவாங்க. ஆமா ஆமா. நான் கால் எழுந்தோடனே நேரம் அந்த குளிமாடா பார்த்து அது மேலதான் அது மேல கால் மேல கால் போட்டு உட்காந்து வேப்பங்குச்சியில பல்லு வளர்க்க. அவ்வளோதானா? டீ போடு. இதோ போடுறேன். கை தாளம் போட துடிக்குது. என் கையும் அப்படியே பரபராங்குது. தாளம் போட்டா அடி போடலான்னு. ஏப்பா மாறப்பா, ஐயா தாசம் அவன் கூட்டாளி தானே, அவன் வீட்டு காரியத்துக்கு கூட நீ குறைச்சி வாங்கிக்க மாட்டியா? ஐயா அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாய் வயிறு வேற தானுங்களே, வழக்கமா கொடுக்கறத கொடுங்க, அதிக வேண்டாம். அடேங்க அப்பா, இன்னைக்கு தானே தலையை சொரிஞ்சிட்டு நிக்காம கொடுக்கறத வாங்கிக்கிறேன். இந்தா. பெரிய மனுஷன் ஆயிட்டான், எப்படி பதில் சொல்வான்? எப்படியோ கை செலவு கொடுக்கற காசையும் சேர்த்து வச்சா நல்லது தானே. அக்கா கூட நான் தெளிக்கிறேன். நீ போய் படி, நான் தெளிச்சுக்கிறேன். ஏண்டா லேட்டு? ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாண்டு வந்தேங்க்கா. ஸ்கூலுக்கே போகலன்னாங்க. எங்க அவ? அவளை ஏன் கூப்பிடுற? அவ சொல்லல. துணி பூரா மண்ணா இருக்கு. தான் விளையாண்டு வந்தேன்றன்ல. விளையாடிட்டா? டேய், நீ ஆடிட்டு வந்திருக்க, அதுவும் சூப்பரான கேள்விப்பட்டேன். தெரிஞ்சிருச்சா? அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேக்குற? போனத்து முன்னாடி ஆடினது மட்டும் இல்லாம காசு வர வாங்கியிருக்க. ஆமா, பின்ன சும்மா ஆடுவாங்க. ஏண்டா ஏன் இந்த பொழப்பு? இதெல்லாம் அப்பனோட போகட்டும், நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நீயும் இதே வேலையை தொடங்குனா உங்களுக்காகவே வாழற என் வார்த்தைக்கு என்ன மதிப்புடா? திரும்ப திரும்ப இதே சொல்லாதக்கா. எனக்கு தான் படிப்பு வரல. நான் படிச்சு பட்டம் வாங்கணும்னா குறைஞ்சது 5-6 வருஷமா தான் ஆகும். அதுக்கப்புறம் வேலை தேடி கிடைச்சு என்னால இந்த குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? நீ நல்லா இருப்பல. நான் நல்லா இருப்பேன். எங்களுக்காகவே வாழ்ற நீ நல்லா இருப்பியா? ரொம்ப வயசாயிடும். யார் கல்யாணம் பண்ணிப்பா? இந்த பாருக்கா, போன வாரம் உன் ஃப்ரெண்டு மோகனாவை குழந்தையோட பார்த்தேன். படிப்புல நீ தான் ஃபர்ஸ்டா. அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்களுக்காக தானே படிப்பை விட்ட. நீ தியாகம் பண்ணலாம், நாங்க பண்ணக்கூடாதா? அப்பா சம்பாத்தியில குடும்பம் ஓடல, எனக்கும் நம்ம வேலை போதும், வருமானம் போதும். இப்போ முக்கியம் உன்னோட கல்யாணம், நல்ல எதிர்காலம். அப்பா சம்பாத்தியம் குடும்பத்துக்கா இருக்கட்டும், என் வருமானம் உன் கல்யாணத்துக்கா இருந்துட்டு போட்டும். உறுதி எடுத்துட்டேன்க்கா, மீற மாட்டேன். என்னக்கா இன்னைக்கும் கீரையா? என்ன பண்றதுப்பா, 10-15 நாளா உனக்கும் அப்பனுக்கும் ஒரு வேலையும் வரலையே. ஆமா, விழுந்தா வரிசையா விழுவானுங்க, இல்ல வார கணக்கானாலும் போய் சேரவே மாட்டானுங்க. வருமானம் இல்லாததுக்கு தினமும் கீரை. நாக்கே செத்து போச்சுக்கா. நாக்கு எப்படி செத்து போகும்? இப்போவோ அப்போன்னு கிடந்த சின்ன பொண்ண போய் சேர்ந்துட்டாரு. ஏன்டா இப்படி நனைஞ்சிட்டு வர? கொஞ்ச நேரம் ஒதுங்கி நின்னு மழை நின்னதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. சரிக்கா. இந்தா தொட ஃபர்ஸ்ட்.
சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்ல வரும்போது இடியாவது மழையாவது. இருடா அப்பேற்பட்ட சமாச்சாரம். நாளைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களாம். மாப்பிள்ள ஒன்றும் நம்ம தொழில் செய்யலல்ல. நம்ம தொழில்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். என்னடா குழப்புற? மாப்பிள்ள டவுன்ல பேண்ட் பார்ட்டி வச்சு நடத்திட்டு இருக்காரு. டேய், பார்க்குற வேலை சின்னதாக இருந்தாலும் அரசாங்க வேலையாக இருக்கணும்ல. நல்ல வேலையில் இருக்கவனே மாச கடைசியான 10 காசு இல்லாமல் கையை பேசஞ்சு நிற்கிறான். இதில் சாதாரண வேலையில் இருக்கவனோட பாடு சொல்லவே தேவையில்லை. அவங்க சம்பளத்தை 2 ப்ரோக்ராமில் எடுத்துருவாங்க. எனக்கும் தெரியும். சீர் சனத்தை அதிகமாக கேட்டால் அதை நான் பார்த்துக்கிறேன். முடியலன்னா அவங்க பாட்டிலேயே சேர்ந்து கடனை கட்டிடுறேன். என்னக்கா உனக்கு ஓகேவா? எப்போ வராங்க? நாளைக்கு மத்தியானம். தெற்கு தென்னாச்சாரி இறந்துட்டாங்களாம், செய்தி வந்துச்சு. நல்ல வேலை காலையில் தான் வர்றாங்களாம். வெள்ளனே இருந்துச்சு, குழி வெட்டணும், கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணு. சரிப்பா. இந்த கொட்டடிக்கிற பசங்க கிட்ட போய் எவ்வளோ தூரம் கெஞ்சி கூப்பிட்டேன் தாயி. எங்களுக்கு போட்டியே கொட்டடிக்க வந்தவன் தானே, கொட்டே இல்லாம போய் தேரட்டும் சொல்லிட்டாமா. குழி வெட்டுறதுக்கு இந்த பக்கத்து ஊருக்கார பயில்களை கேட்டோம்மா. அவனுக்கு சொல்றானுங்க பையனும் போய் சேர்ந்துட்டா, அவங்க அப்பனுக்கும் கை கால் விழுந்து ஆஸ்பத்திரியில கிடக்குறான். வேணும்னா சுடுகாட்டா நானே பாத்துக்கிறேன், வர காசுல 1 ரூபாயோ 2 ரூபாயோ கொடுக்குறேன், இஷ்டம் இருந்தா கேட்டு சொல்லுன்னு சொல்றாம்மா. அம்மா, படிக்க சொல்ற வாயாலே அடிக்க சொல்றியம்மா. குடும்பத்துல இனிமே யாருமே செய்யக்கூடாதுன்னு சொன்ன வேலைய இப்ப நீ செய்யறியதா? வேண்டாம்மா, பொம்பளைங்க இந்த வேலையை செய்யக்கூடாதும்மா. வேண்டாம்மா, வேண்டாம். முடிவெடுத்துட்டேன், உறுதியா இருக்கேன், மீற மாட்டேன். என்ன மாமா அப்பெல்லாம் கட்டிக்கிறியான்னு கேட்பீங்க, வேலி பண்ணுவீங்க. இப்பெல்லாம் கேட்கறதே இல்ல. அஸ்கு புஸ்கே. அப்போ நீ சின்ன பொண்ணு, இப்போ பெரிய மனுஷி ஆயிட்ட. இந்த நேரம் பார்த்து நான் கட்டிக்கிறியான்னு கேட்டேன்னா நீ என் அழகுல மயங்கி கட்டிக்கிறேன்ட்டனா ஆசை தோசை. என்னடி படுத்தா அடுத்த செகண்டே தூங்குறவ தூங்காம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்க, என்னாச்சு? அக்கா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட பார்த்தேன். அதுக்கு என்ன? ஏய் அழறியா, என்னாச்சு? முன்னெல்லாம் மணிக்கணக்கா பேசினவ கொஞ்ச நேரம் மூஞ்சி பார்த்து கூட பேசாம உன் கூட பேச பிடிக்கல, உன்கிட்ட பேசுறத மத்தவங்க பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஏனா அப்பெல்லாம் பாக்குறவங்க அந்த வீட்டு பொண்ணான்னு யோசிக்கிற அளவுக்கு அழகா ட்ரெஸ் பண்ண நீ இப்படி வெளுத்து போன துணியும் பரட்டு தலையுமா இருந்தா எப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டா. இதுக்கு தானா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே உன்னை பிடிக்கலையா? சந்தோஷம், இனிமே எப்படி இரு. என்னக்கா இப்படி சொல்ற? நானே கேட்கலான்னு இருந்தேன். அப்பெல்லாம் பழைய துணிகளையே நல்லா துவைச்சி இஸ்திரி போட்டு பல பலன்னு அனுப்புற நீ இப்ப புது துணியை கூட சாயம் போனாப்புலையும் வெளுத்து போன மாதிரியும் வாங்கி தர, தலையை கூட நல்லா வர விட மாட்டேற. மண்டு மண்டு, நீங்களும் பெரியவங்களாயிட்டீங்க, தம்பியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். என்னதான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற உறுதியில இருந்தாலும் எனக்கும் உணர்ச்சின்ற ஒன்று இருக்கும்ல. நம்மள அழகா காட்டிக்கிட்டாவது யார் கண்லையாவது பட்டு நமக்கும் நல்லது நடக்கணும் தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டேன். ஆனா இப்ப யார் கண்லையும் படக்கூடாதுன்றதாலே இப்படி. நீ என்ன ஆஃபீஸ் வேலைக்கா போற அழகா போறதுக்கு?
தெருவை தாண்டி போன வந்துட்டா அதை புதைக்கவோ எரிக்கவோ செய்யறவர கூட இருக்க பொம்பளைங்க நாம 2 பேர். அப்படி பொணத்தோட பொணமா இருக்கிறதாலே என்னமோ நாம யார் கண்லையுமே படாம இருக்கோம். நாம மட்டும் அழகா தெரிஞ்சா துக்கத்திலையும் பொணத்தை பார்க்க மாட்டானுங்க, நம்மளையே பாப்பானுங்க. அது நமக்கு பாதுகாப்பு இல்ல, புரியுதா? நீ சொல்றது வாஸ்தவம் தான்க்கா. வரதுல பாதிக்கு மேல ஃபுல்லா தள்ளாடிட்டு வரானுங்க. ஆனா வீட்டுல இருக்கும் போதாவது நல்லா ட்ரெஸ் பண்ண விடலாம்ல. சாவரவன் இப்பதான் சாவரன் நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டா சாவறான். எப்ப வேணா சேதி வரும், நம்மள தேடி ஆள் வரும். முடிய பிரிச்சுட்டு வேஸ்த கலச்சிட்டு போவியா? அப்போ இப்படியே தான் இருக்கணுமா? பார்க்கலாம். என்னக்கா நீயும் கொட்டுற?